வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். போர் என்பதே எப்போதும் அழிவை நோக்கியது. அதிலும் உலகப் போர்கள் மிக பெரும் அழிவை தந்துவிட்டு போயிருக்கின்றன. உலகப் போர்களில் முதலில் எங்கோ 2 நாடுகளுக்கு இடையில் போர் தொடங்கும். பிறகு வெவ்வேறு காரணங்களின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளும் வந்து கலந்து கொள்ளும். வென்ற நாடுகள், தோற்ற நாடுகள் எல்லாம் வறுமையில் வாடும். பஞ்சம் தலைவிரித்து ஆடும். அறிவியல் கூட உலகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படாமல் அழிவுக்கு பயன்படும். முதல் உலகப் போரில் 1915ஆம் ஆண்டு மே மாதம், அப்போது ஜெர்மனியின் கை ஓங்கி இருந்த நேரம். அன்றைக்கு நீர்மூழ்கி கப்பலை வைத்து பிரிட்டிஷினுடைய மிகப்பெரிய கப்பலை ஜெர்மனி நீரில் மூழ்கடித்து விட்டது. மூழ்கி போன அந்த கப்பலில் பிரிட்டிஷார் மட்டுமில்லை, அமெரிக்கர்களும் நிறைய இருந்தார்கள். அதனால் தான் அமெரிக்கா கோபம் கொண்டு மறுபடியும் ஜெர்மனியின் மீது தாக்க வேண்டும் என்கிற பிரிட்டிஷின் எண்ணத்திற்கு துணை புரிந்தது. அந்த நேரத்திலே தான் பிரிட்டிஷ் தன் வெற்றிக்காக அறிவியலை பயன்படுத்தி டாங்கி படை என்று சொல்லுகிறோமே, அதை கண்டுபிடித்தது. மேடு பள்ளங்களில் எல்லாம் கம்பளி பூச்சியை போல ஊர்ந்து போகிற ஒன்று அது. அதற்கு பிறகு 1916ஆம் ஆண்டு பிரிட்டிஷின் பக்கம் வெற்றி வரத் தொடங்கிற்று.